திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சைவ நெறி தலைத்தோங்க தேவார திருவாசகம் முதலிய நூல்கள் இருந்தாலும் ஈசனுடன் இரண்டர கலக்க அவனது திருவடி பெற சிவபுர வாசம் பெற சித்தாந்த நூல்கள் இருந்தாலும் அடியார்களின் வரலாற்றை எடுத்து கூறும் வகையில் இறைவனை தியானித்து துறவரம் இருந்து தவ வாழ்க்கையிலிருந்து மட்டுமே வீடு பேறு பெற முடியும் என்பதை மாற்றி அமைக்கும் வகையில் இல்லறத்திலிருந்து நன்முறையில் வாழ்ந்து சிவப்பணி செய்து சிவபுரம் என்கிற கைலாய வாசத்திற்கு சென்ற அடியார் பெருமக்களின் வரலாற்றை எடுத்து உரைக்கும் அற்புத நூலே பெரிய புராணம். இந்த புராணத்தை விட பெரியதாக எதுவும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் இதனை பெரிய புராணம் என்பர். இந்த புராணத்திற்கு எவ்வாறு பெரிய புராணம் என்று பெயர் வந்ததோ அதுபோல இந்த நூலை இயற்றி அருளிய அருண்மொழி ராமதேவ சேக்கிழாரை தெய்வ சேக்கிழார் என்று அழைப்பதும் ஒரு வழக்கம். ஏனென்றால் அடியார் பெருமக்களின் வாழ்வையும் இறைவன் நடத்திய திருவிளையாட்டையும் அவர்களின் பெருமையையும் தமிழகத்தில் ஆங்காங்கு சென்று தேடி கண்டுபிடித்து எழுதிய காரணத்தினாலே இதை பெரிய புராணம் என்றும் இயற்றிய சேக்கிழாரை தெய்வ சேக்கிழார் என்றும் வழங்கினர். சேக்கிழார் பெருமான் தொண்டை நாட்டில் புலியூர் கோட்டத்தில் குன்றத்தூரில் சேக்கிழார் கொடிமரபில் பிறந்தவர். ஆசிரியராக இருந்தவர். இவரது இயற்பெயர் அருண்மொழி ராமதேவ சேக்கிழார். இவர் தமது குடியில் சிறந்து விளங்கியதால் சேக்கிழார் என்று போற்றப்பட்டார். இவர் குடும்பத்தில் இருந்த அனைவரும் சோழ மன்னனுக்கு அமைச்சராக பணிபுரிந்து வந்தது வழக்கம். இவரும் அதை தொடர்ந்து சோழனுக்கு அமைச்சராக பணிபுரிந்தார். இவரது ஆற்றல்களையும் பண்பையும் தமிழ் புலமையையும் எழுத்து திறமையும் சொல்லாக்கத்தையும் கண்டு இவரை முதன்மை அமைச்சராக்கி செங்கோல் கொடுத்து உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் அளித்தான் இரண்டாம் குலோத்துங்க சோழனான அனபாய சோழன். அனபாயன் காலத்தில் போர்கள் சண்டைகள் இவை எதுவும் இல்லை. அமைதி நாடு முழுவதும் பரவியது. நீதி நெறியோடு அரசாணை உயர நல்லாட்சி வழங்கி வந்தான். அப்பொழுது அவனுக்கு இலக்கண இலக்கியங்கள் மீது ஆர்வம் உண்டானது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி படிப்பதும் கேட்பதும் வழக்கமாக வைத்திருந்தான். அதன் கவிச்சுவையில் மூழ்கி இருந்தான். இதை கண்ட சேக்கிழார், அரசன் இவ்வாறு இருப்பது சரியில்லை. இன்பச் சுவையிலும் காதல் சுவையிலும் மூழ்கி பேரானந்த சுவையை மறந்து விட்டான் என்று எண்ணி இதிலிருந்து அவனை மீட்கும் பொருட்டு ஒரு முடிவு எடுத்தார். சேக்கிழார் தீவிர சிவபக்தரும் அடியார் பற்று வைத்தவரும் ஆவார். இவர் அரசவையிலிருந்து கிளம்பி குன்றத்தூரை அடைந்து அங்கு திரு நாகேஸ்வரம் என்ற ஒரு கோவில் எழுப்பி நித்திய பூசைகளை செய்து வந்தார். அரசன் கதை கேட்பதில் பிரியம் உள்ளவன் என்பதால் அவர் 63 கதைகளை இயற்றத் துவங்கினார். பிறகு அரசரிடம் சென்று, அரசே, பேரின்பத்தையும் எம்பெருமானின் அருளை கொடுக்கும் வகையில் இருக்கும் அடியார்களின் கதைகளை கேட்டதுண்டோ என்று சொல்லி 63 கதைகளை சொல்லத் துவங்கினார். அதை கேட்ட அரசன் மனமுருகி சேக்கிழாரை வணங்கி, இதை நீரே புராணமாக பண்ணுக, இதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லி சேக்கிழாருக்கு தேவையான நிதிகளையும் போய் வர வாகன வசதியும் செய்து தந்தான் சோழன். 7ஆம் நூற்றாண்டில் விரண்மிண்ட நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் வாக்குவாதத்தால் இறைவனே தில்லைவாழ் என்று திருத்தொண்டர் தொகைக்கு முதல் அடி எடுத்து கொடுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றிய திருத்தொண்டர் தொகை, பிறகு காரையூர் நம்பியாண்ட நம்பி அருளிய அந்தாதி, இது இரண்டையும் மூலமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணம் எழுத துவங்கினார். முதலில் லோக ஜீவன் அனைத்தும் இயங்க காரணமாக இருக்கும் தனக்குள் அனைத்தையும் அடக்கி தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் போற்றி வணங்கும் பஞ்சபூத தலங்களில் முதன்மையாக விளங்கும் ஐந்தொழிலையும் ஒன்றாக செய்யும் ஈசன் நடனமாடும் சிதம்பரத்தை அடைந்தார். அம்பலவாணன் வீற்றிருக்கும் கனக சபையை நோக்கி சென்று வணங்கி, தேவரே, நான் தமது அடியார்களின் சரிதத்தை இயற்ற உள்ளேன். நீரே அருள் புரிந்து முதலடி எடுத்து தருமாறு கேட்டார். கருணையே உருவமாக கொண்ட பொன்னம்பலத்தான் உலகலாம் என்று முதலடி எடுத்து கொடுத்தார். அதை மூலமாக கொண்டு நூலை இயற்ற துவங்கினார். ஒரு புராணத்திற்கு மூலமாக இருப்பது நகரச் சிறப்பு, ஆற்றின் சிறப்பு, மலை சிறப்பு. ஊர் சிறப்பாக தியாகேசர் வீற்றிருக்கும் அதிசயங்கள் அநேகம் கொண்ட பிறக்க முக்தி தரும் வால்மீகி நாதர் அருள் பார்வையில் இருக்கும் திருவாரூர் ஆகும். பிறகு மலை சிறப்பாக சம்பு வீற்றிருக்கும் கைலாயமாகும். சேக்கிழார் பெருமான் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார். அதை அரங்கேற்றம் செய்யும் வகையில் அந்தணர்கள் யாகசாலை அமைத்து யாகம் வளர்த்தி தில்லை மாட வீதிகளை விழா கோலம் கொண்டு வெண்மை நிறம் பட்டு துணியின் மேல்
சேக்கிலாரால் இயற்றப்பட்ட பெரிய புராணத்தை வைத்து யாக பூஜைகள் அனைத்தும் செய்து திருக்கூத்த பெருமானின் திருவடியில் வைத்து அதை கொண்டு வந்தார்கள். இதை முதலில் யார் வாசிப்பது என்ற ஒரு சந்தேகம் வந்தது. பெருமான் அனபாய சோழனை நோக்கி, நீரே முதலில் படிக்க என்றார். சுவாமிகளின் கட்டளை ஏற்று அதை முதலில் படித்தான். பிறகு எம்பெருமானுக்கு உரிய நாளான சித்திரை மாதத்தில் வரும் ஆதிரை நாளில் சுவாமிகள் பிரசங்கத்தை துவங்கினார். முதல் நாள் இருந்ததை விட அடுத்தடுத்த நாட்கள் கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. ஓராண்டு காலம் சுவாமிகள் பிரசங்கம் செய்து முடித்தார். மக்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தனர். பெரிய புராணத்தை வேதியர்கள் பூஜை செய்து தீபம் காட்டி மலர்கள் தூவி கும்பம் வைத்து பூஜை செய்து 4 வேதங்களும் ஓதி பொன்தட்டின் மேல் வைத்து சுவாமிகளின் கையில் கொடுத்தனர். பிறகு அரசன் தனது பட்டத்து யானையின் மேல் சேக்கிலார் பெருமானை அமர வைத்து தில்லை மாநகர் எங்கும் உலாவி கூட்டி வந்தார். அவர் பவனி வரும்பொழுது அரசனே அவருக்கு சாமரம் வீசி அடியாருக்கு அடியேராக வந்தார். பிறகு அம்பலவாணன் வீற்றிருக்கும் சந்நிதி முன் சென்று பெரிய புராணத்தை வைத்து தொண்டர் சீர் பரப்புபவர் என்ற திருநாமத்தை அரசன் சேக்கிலாருக்கு அளித்தான். சேக்கிலார் தில்லையிலேயே தங்கி அம்பலவாணனின் புகழ் பாடி அங்கேயே இருந்தார். சேக்கிலாரின் தம்பி அனபாய சோழனுக்கு அமைச்சராக பணிபுரிந்து வந்தார். சோழன் சைவ நெறி ஒழுக்கத்தை பின்பற்றி நல்முறையில் ஆட்சி செய்து வந்தான். ஒருவனின் வாழ்வையே மாற்றும் தன்மையையும் பெருமையும் பெற்றது பெரிய புராணம். இதை படித்து அம்பலவாணனின் ஒப்பில்லாத அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம்.